ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 4 மாத கிருபையை ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த புது மாதத்திலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை கர்த்தர் பேசி உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இந்த காலை வேளையில் தீர்க்கமாய் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையை திரும்பாது. நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் கரிசனை உள்ளவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர். காரணம், இந்த உலகத்தில் பயம், எங்க திரும்பினாலும் பயம், குழப்பம், திகில், மரண பயம், வியாதி பயம், கடன் பிரச்சனை குறித்த பயம், போராட்டங்கள், பிசாசு குறித்த பயம். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் அநேக விதமான காரியங்கள் நம் உள்ளத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாது. இப்போ வார்த்தை இன்றைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றி நடத்துகிறது. பிரியமானவர்களை, கர்த்தர் சொல்லுகிறார், துணை நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையா இருக்கிறவர் ஒருவர் மாத்திரமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு யாருமே இல்லையே என்ற யோசனை நமக்கு வரவே வேண்டாம். எல்லா சூழலில் மத்தியிலும் நமக்கு ஒருவர் துணையா இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆசா என்ற ஒரு தேவ மனுஷன், அவனுக்கு மிஞ்சின பலத்துக்கு மேல சேரா என்கிற ஒரு ராஜா கடந்து வருகிறான். 10 லட்சம் சேனையோடு அவனை எதிர்கொள்ள வருகிறான். ஆனால் ஆசாவை பாருங்கள், அவனிடத்துல கொஞ்சம் சேனை இருக்கிறது, ஆயுதங்கள், போர்ப்படை வீரர்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். நீர் எங்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிறான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு தேவதூதவனை அனுப்பி சேராவை முறியடித்து ஆசாவுக்கு வெற்றி கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். உங்கள் பலத்துக்கு மிஞ்சின போராட்டம், பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, பலத்துக்கு மிஞ்சின சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எது வந்தாலும் பயப்படாதிருங்கள். ஒரு ஜெபம், ஆசா தன் தேவனாய் கர்த்தர் நோக்கி ஜெபித்த ஜெபம், பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நின்று யுத்தம் பண்ணி உனக்கு எதிராய் வந்த சத்துருவை சிதறடிக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நின்று நடத்தினார் 40 வருஷம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன், பிள்ளைகளை நான் எப்படி, இன்னைக்கு எல்லா விதத்திலும் நான் உதவியாக இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு நான் இன்னும் ஒன்றும் செய்யவில்லை. என்னுடைய வியாபாரம் எப்படி நடக்கும், என் வேலை எப்படி இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு போராட்டமாக இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம், ஜெபிக்க முடியலையே, இப்படியெல்லாம் பலவித யோசனைகளை பயந்து கலங்கி இருக்கலாம். 40 வருஷம் துணை நின்ற அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இன்றைக்கு மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனமும் ஆவியானவரும் இன்றைக்கு நமக்கு துணையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு துணை நின்று கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவார், கரம் பிடிப்பார். உங்களுடைய வனாந்தர வாழ்க்கையிலே அவர் துணை நின்று நடத்துவார். சோர்ந்து போகாதுங்கள். கடைசியாக பாருங்கள், நெகேமியாவுக்கு கர்த்தர் துணை நின்று 52 நாளிலே அலங்கத்தை கட்டி எழுப்ப உதவி செய்தார். அந்த 6ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், 52 நாட்களை சத்துருக்குள் முனையற்று போகும்படிக்கு கர்த்தர் நெகேமியாவுக்கு துணை நின்று உதவி செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றிலும் மேன்மை அடைய, உங்கள் வாழ்க்கை முன்னேற, உங்கள் தலை நிமிரப்பன், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை முன்னேற தேவன் துணை நின்று நடத்துவார். சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் கட்டி முடிக்க வேண்டியது, செய்து முடிக்க வேண்டியது எல்லாம் செய்து முடிப்பார். பயப்படாதிருங்கள். ஊழிய பாதையிலே கர்த்தர் துணை நிற்பார்.
பிள்ளைகளுக்கு துணை நிற்பார், குடும்பத்துக்கு துணை நிற்பார். வியாதி சூழ்நிலையில கர்த்தர் துணை நிற்பார். பயப்படாதீங்கள், ஒன்றும் நேரிடாது. எல்லா மரண பயத்தை தேவன் அப்புறப்படுத்தி சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்க. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களை நீர் நேசிக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வலது கை பிடித்து சொல்லுகிறீர், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில பயந்து கலங்கி திகிலடைந்து குழப்பமடைந்து போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கரத்தை பிடித்து, ஆண்டவரே நீர் தாமே துணை நின்று நடத்துகிற வல்லமை வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கை மாறும்படி ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் போராட்டங்கள் விலகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலத்துக்கு மிஞ்சின போராட்டத்தில் பயந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணை நின்று சத்துருக்களை சிதறடித்து ஜெயம் கொடுப்பீராக. உம்மை நோக்கி இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் ஆண்டவரே, பிள்ளைகள் காரியத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வேலை சம்பாத்தியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. எதை குறித்து நீ பயப்படாதபடிக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்ற தைரியத்தில் விசுவாசத்தில் ஓட பலன் தாரும். நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பயப்படாதிருங்கள், துணை நிற்பார். ஆமென்.